இங்க ஒரு சின்ன பையனை ஒரு சிங்கம் அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்ப அந்த பையனுமே பின்னாடி நகர்ந்து போலான்னு பாக்குறான். பார்த்தா அவன் பின்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. சோ அவனுமே அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பைப் மேல ஏறி பின்னாடி நடந்து போறான். இந்த சிங்கமும் விடாம பின்னாடியே அந்த பைப் மேல ஏறி அவன் அட்டாக் பண்றதுக்காக போகுது. இப்ப கரெக்டா அந்த பையனோட அப்பா அம்மா வந்து எதேதோ பண்ணி அந்த சிங்கத்தை அங்கிருந்து விரட்டிடுறாரு. இப்ப கரெக்டா அந்த பையன் முன்னாடி வரலான்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க பைப் எல்லாம் ஒவ்வொன்றா கழண்டு கீழே விழுகவும் அந்த பையன் தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அவன் பக்கத்துல ஒரு குட்டி மான்ஸ்டர் அவனை காப்பாத்துறதுக்காக வருது. ஆக்சுவலா அந்த பையன் அந்த குட்டி மான்ஸ்டர் வேட்டைக்காரங்க இருந்து காப்பாத்துறதுக்காக கொண்டு வந்து விடுறதுக்கு அந்த இடத்துக்கே வந்திருப்பான். அந்த குட்டி மான்ஸ்டர் இவன் பக்கத்துல வர வர அந்த பைப் வெயிட் தாகாம கீழே விழுறாங்க. அப்ப இவனுமே அந்த மான்ஸ்டரோட வாழை பிடிச்சு தொங்குறான். சோ இப்ப கரெக்டா அந்த மான்ஸ்டர் கீழே விழுக போகும்போது அதுக்குமே பறக்க தெரிஞ்சு அவனை சேஃபா மேல கொண்டு வந்துருது. சோ இப்ப இந்த மான்ஸ்டருமே அங்கிருந்து பறக்கலான்ட்டு போகும்போது அந்த வேட்டைக்கார தூரத்துல இருந்து ஒரு அம்புட்டு அந்த மான்ஸ்டரை பிடிச்சிடறான். இந்த மான்ஸ்டரை கொண்டு போய் அவன் காருக்குள்ள இருக்க ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு கொண்டு போலான்ட்டு பாக்குறான். அந்த இடத்துக்கு அந்த குட்டி மான்ஸ்டர் மாதிரியே இருக்க இந்த 3 மான்ஸ்டர் அங்க வந்து அந்த குட்டி மான்ஸ்டரை அவன்கிட்ட இருந்து காப்பாத்திடுது. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.